அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த அட்ரஸ் தான் வீடு பூட்டிருக்கேன். இப்ப என்ன பண்றது? சார், யார் சார் வேணும்? ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. அண்ணா, இங்க செந்தில்குமார் ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காரா? ஆமா சார், அவர் இந்த வீட்டுல தான் இருந்தாரு. ஆனா இப்போ இல்ல. இப்ப இல்லையா? எங்க போயிட்டாங்க? அவங்க 2 நாளைக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஏதோ வேளச்சேரி பக்கம் சொந்தமா வீடு வாங்கிட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. நல்லது. ஹலோ ஹலோ செந்தில். ஆமா, நீங்க? ஏஎஸ்பி அன்பு பேசுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஸ்டேஷனா? எதுக்கு சார்? அது நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி உங்க கேர்ள் ஃபிரெண்டோட மகாபலிபுரத்துல தங்கி இருந்தீங்கல்ல, அது சம்பந்தமா கொஞ்சம் விசாரிக்கணும். சார் சார், யார் சார் நீங்க? போன் பண்ணி என்ன நம்பர் பேசிட்டு இருக்கீங்க? சாரி சார், ராங் நம்பர். ஹலோ, கட் பண்ணிட்டான். ஏழுமலை சார், சொல்லுங்க சார். நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். சைபர் கிரைம்ல சொல்லி அந்த நம்பரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏழுமலை, இமிடியேட்டா சொல்லுங்க. எனக்கு அது உடனே வேணும். ஓகே சார். அது நைட்டு சரியா தூக்கம் இல்ல, காலையிலயும் என்னன்னு தெரியல, சீக்கிரமே முழிப்பு வந்துருச்சு. அதான் சும்மா ரிலாக்ஸா வெளியே போயிட்டு வரலான்னு. மாயா, என்ன ஏன் இப்படி பாக்குற? நீ போய் சொல்ற அன்பு. உன் கண்ணுல உண்மையே இல்ல. உண்மையே சொல்லு, எங்க போயிட்டு வர? ஏ மாயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல, நீ இன்னும் அந்த கேஸ்ல இருந்து மனசளவுல ரிலீவ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன் அன்பு, ஏன் இப்படி ஒண்ணு நீயே கஷ்டப்படுத்திக்கிற? விட்டுட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? ஐயோ மாயா, நான் அந்த கேஸ்ல இருந்து எப்போ வெளியே வந்துட்டேன். இங்க பாரு, இப்போதைக்கு எனக்கு இந்த ஊர்ல இருந்து கிளம்புனா போதும்னு இருக்கு. ஆனா அப்படி சட்டுன்னு கிளம்ப முடியாதுல்ல, சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சரி, சும்மா தானே இருக்கோம், அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் தான், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. டேய், உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்துச்சுல? ஆமா சார். அந்த பொண்ணை போன் பண்ணி வர சொல்றேன். சார், அவங்க எதுக்கு சார்? டேய், ஒழுங்கா வர சொன்னா உங்க பேர் எதுலயுமே இன்வால்வ் ஆகாம இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். இல்லனா உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். எப்படி வசதி? சார் சார், அதெல்லாம் வேணாம் சார். நான் இப்பவே கால் பண்ணி வர சொல்றேன் சார். சார், சொல்லிட்டேன் சார். நம்ம இப்படியே போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம் சார். ஏழுமலை, போங்க. ஓகே சார். அதான் உடனே சத்தம் எதுவும் போடாம நாங்க திரும்ப ரூமுக்கே போயிட்டோம். ஆனா ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சது சார். அதான் காலையிலேயே ரூம்ப காலி பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் எதுலயுமே போஸ்ட் பண்ணல சார். எனக்கு ரொம்ப பயமா போச்சு சார். போலீஸ் கேஸ் ஆனா எங்களையும் விசாரிப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு பயந்துதான் சார் நாங்க அமைதியா வந்துட்டோம். ஆனா நீங்க கரெக்டா எங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க சார். சார், இதுக்கு மேல எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். மாயா, இந்த கேஸ மறுபடியும் யார்கிட்டயா கொடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா?
எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். ஏன்னா கமிஷனர் கார்த்திக் ஃபாரின் தப்பிச்சிருக்கலாம், இல்ல தப்பிக்க முயற்சி பண்ணலாம்னு நம்புறாரு. அவன் பாஸ்போர்ட்டை வேற பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் செக்ரட்டேரியட்லயும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்லயும் வேற ரொம்ப பிரஷர் அதிகமாயிடுச்சு. அதனால கார்த்திக் மிஸ்ஸிங்னு அவங்க கேஸ முடிக்க டிசைட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லது மாயா. என் லைஃப்ல இனிமே கார்த்திக்ங்கிற பேரை கேட்காம நிம்மதியா இருக்கலாம். இப்போதைக்கு எங்களுக்கும் அதான் தேவை. மாயா, ஐயோ வினய், சாரிங்க, சுக்கே, தெரியாம சரி சரி, ஓகே, பதறாத. நீங்க சார், பேசிட்டு இருங்க, ஓகே நான் போய் சார், வாஷ் பண்ணிட்டு ஓகே. வந்துடுறேன். தள்ளி வந்துடுறேன். வாங்க. இரு வந்துடுறேன். எங்க போனீங்க வினய்? மித்ரா, ஒண்ணும் இல்ல, நீ ஏன் பதற, விடு. அப்புறம் ராங் நம்பர்னு கால் பண்ணா கட் பண்ணாம கோஆபரேட் பண்ணணும். சரிங்க சார். சரி, நீங்க கிளம்பலாம். ஓகே சார். ஏய் வினய், செத்தடா என்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க அன்பு. சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க அன்பு. சார், உங்களுக்கே தெரியும், என் கரியர்ல ஒரு கேஸ்ல கூட இந்த மாதிரி தப்பு நடந்தது இல்ல சார். ஒன்னு ஏன் பண்ணனா அது கரெக்டா இருக்கும். எத்தனையோ கேஸ்ல என்னோட இன்ஸ்டிங்க்ட மட்டுமே வச்சு மூவ் பண்ணி அதுல சக்சஸும் பண்ணிருக்கேன் சார். அதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அன்பு? அதை தெரிஞ்சுதானே இந்த கேஸை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஆனா எல்லா சமயத்திலயும் நாம நினைக்கிற மாதிரி நடந்துராது இல்லையா? அதுவும் வினய் மாதிரி பெரிய ஆட்களை எய்ம் பண்ணும்போது நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கே நீங்க ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அன்பு? இல்ல சார், இந்த கேஸ முடிக்காம போயிருந்தாதான் நான் ஒரி பண்ணிருப்பேன். ஆனா இப்போ இந்த கேஸ முடிச்சிட்டேன் சார். வாட்? முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். நான் இன்வால்வ் ஆகிற கேஸ்ல அந்த இடத்துல விட்டுட்டு போறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மனசு வரல. அதான் வேற ரூட்ல போய் விசாரிக்கலான்னு இறங்கினேன். இப்போ வினய் தான் குற்றவாளிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரமே நம்ம கிட்ட இருக்கு சார். அப்படியா? ஷோமி. சார், சூப்பர் அன்பு, வெல் டன். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சார், எனக்கு கூட கார்த்திக் காணாம போயிட்டான்னு கேஸ முடிச்சது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆஸ் அ போலீஸா இது நம்ம இன்னபிஷியன்ட் மாதிரி தான். எஸ் சார், அதேதான் சார் எனக்கும். அதனாலதான் நீங்க சொன்னதையும் மீறி நான் இதுல செயல்பட்டேன். ஐ எம் சாரி சார். நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ வச்சுட்டு உடனடியா ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ நீங்க லேட் பண்ணாம இமிடியேட்டா அந்த வினயை அரெஸ்ட். மித்ரா, ப்ளீஸ் அழாதீங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்படிங்க அழாம இருக்க முடியும்? எனக்கு அப்பவே தோணுச்சு, கண்டிப்பா அன்பு சும்மா இருக்க மாட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது செய்வாருன்னு. இப்ப நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல. இது எப்படி நடந்துச்சு? நாம தான் முன்ஜாமீன் எடுத்து வச்சிருந்தோம்ல, அப்புறம் எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க? மித்ரா, முன்ஜாமீனை பிரேக் பண்ற அளவுக்கு எவிடன்ஸ் ஏதாவது போலீஸ்க்கு கிடைச்சிருக்கலாம்.
ஆனா அது அதான் அது என்ன எவிடன்ஸ்னு எனக்கும் தெரியல மித்ரா. இல்ல மாயா, வினய் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணல. அவரு கொலைலாம் பண்ணல. மாயா மாயா, நாம இதை இப்படியே விடக்கூடாது. ப்ளீஸ் மாயா, என்ன செய்ய முடியும்னு பாருங்க. ப்ளீஸ் மாயா, ஒரு தப்பும் பண்ணாம வினய் ஜெயில இருக்க கூடாது. ஐயோ ப்ளீஸ், ஏதாவது பண்ணுங்க. புரியுது மித்ரா, நான் கண்டிப்பா என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யறேன். இன்னும் 1 or 2 daysல கண்டிப்பா வினய பெயில்ல எடுத்துடலாம். மித்ரா தைரியமா இருங்க மித்ரா. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, பசங்களை பாத்துக்கோங்க. நான் போய் பெயில்ல எடுக்கிறதுக்கான வேலையை பாக்குறேன். அப்புறம் மித்ரா, எதுவும் எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. சரி, நான் வரேன். தானியா வா. உட்காரு உட்காரு. சின்ன மித்ரம்மா, என் டாடி நிஜமாவே செத்துட்டாரா? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். இப்ப சந்தோஷமா உனக்கு? இததானே நீ எதிர்பார்த்த? இப்படி வினய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும் தானே என்னென்னமோ பண்ண. இப்ப திருப்தியா? ஓ சிரிக்கிறியா? அது சரி. உனக்கு என்னப்பா, ஒரு அப்பாவி மேல நீ நினைச்ச மாதிரியே பழி போட்டு அரெஸ்ட் பண்ணி கேஸ முடிச்சிட்ட. இனி உன் கரியர்ல எந்த பிளாக் மார்க்கும் இருக்காது. நீ சிரிக்கலாம், சிரி, தப்பில்ல. மாயா, நீ தேவையில்லாம கோவப்படுற. நான் தேவையில்லாம கோவப்படுறேனா? ஹலோ சார், நீங்க உங்க ஈகோக்காக எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தரை அக்யூஸ்ட் ஆக்கிருக்கீங்க. கமிஷனரை எப்படியோ சமாளிச்சு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் தப்பா தெரியலையா உங்களுக்கு? எனக்கு புரியுது மாயா, நீ உன் கிளைண்ட காப்பாத்தணும்னு பேசுற. ஆனா அவன் தான் உண்மையான கொலைகாரன். கார்த்திகை கொலை பண்ணது அவன் தான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட கிளியரா இருக்கு. நீ சொல்ற மாதிரி கமிஷனரை கரெக்ட் பண்ணிலாம் வாரண்ட் வாங்க முடியாது. அதோட உன் கிளைண்ட் தான் பெரிய விஐபி ஆச்சு, அப்புறம் எப்படி வாங்க முடியும்? இத பாரு, எல்லா எவிடன்ஸையும் ப்ராப்பரா சப்மிட் பண்ணி லீகலா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். இல்ல அன்பு, நீ பொய் சொல்ற. நீ ஏதோ கேம் ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு கை வந்த கலை தானே. நீ நேத்து நைட் ஆள் காணாம போனப்போவே நான் சந்தேகப்பட்டேன். உன் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீவ் ஆக சொன்னது உனக்கு பிடிக்கல. சோ நீ ட்ரிகர் ஆயிட்ட. அதனால உடனே ஏதேதோ பிளான் பண்ணி ஏதோ எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்ட. அப்படிதானே? ஐயோ மாயா, நீ என்ன தப்பாவே புரிஞ்சு பேசுற. ஆமா, அந்த வினய் யார்? எனக்கு அவனுக்கு எனக்கு என்ன பங்காளி சாண்டியா? நான் எதுக்கு மெனக்கிட்ட எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு நிரபராதையை மாட்டி விடணும்? அதான் எனக்கும் புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், வினய் எந்த தப்பும் பண்ணல. மாயா, நீ ரொம்ப நியாயமானவ. சோ உன் கிளைண்ட் சொல்றதுதான் உண்மைன்னு நம்புறேன். அதுக்காக அவங்க பக்கம் நிக்கிறேன். இங்க பாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா உன் கிளைண்ட் வினய், அவன் நியாயமானவன் கிடையாது. அவன் உன்னையும் ஏமாத்தி ஊரையும் ஏமாத்துறான். நம்பல? இரு, இப்ப நம்புவ. இந்தா, இத பாரு.
காரணமா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒழுங்கா தானியாவை என்கிட்ட விட்டுரு. இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ தேனு, நீ புரியாம பேசிட்டு இருக்க. தானியா இங்க இருக்கிறது தான் நல்லது. இந்த நிலைமையில அவளை நீ கூட்டிட்டு போய் என்ன செய்வ? உன் கோபத்தையும் வெறுப்பையும் எல்லாத்தையும் அவ மேல காட்டாத. நான் என்னமோ செய்றேன். தானியா எங்க ஃபேமிலி, நாங்க என்னமோ செஞ்சுட்டு போறோம். சும்மா அக்கறை இருக்க மாதிரி நடிக்காது, சரியா? போதும் போதும், என் குடும்பத்துக்கு நீ செஞ்ச எல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் உன்னை நம்பி புள்ளைய விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. தானியா வா போலாம். ப்ளீஸ் தேனு, வேணாம் தேனு, விடுங்க. விடு தேனு. வா, Please, தானியா தானியாவை விட்டு தேனு. வா, தானியா. விடுன்னு சொல்லிட்டேன். விட்டுட்டு போயிடாத தேனு, ப்ளீஸ் தேனு, விடு விடுன்னு வா, சொல்றேன்ல. தானியா. என்னடி பாக்குற? தேனு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவங்களெல்லாம் நம்பாதன்னு. இப்ப பாத்தியா, போலீஸே சொல்லிருச்சு உன் அப்பாவை இவங்க தான் கொன்னாங்கன்னு. இதுக்கு மேலயும் நீ இங்கதான் இருக்க போறியா தானியா? வா என் கூட, வா தானியா. தேனு, தேனு, அவ அழறா பாரு. ஐயோ, ஏய், இப்பதானே சொன்னேன் இது எங்க குடும்ப விஷயம்னு. நீ தலையிடாத. ஏதாவது பேசு, மரியாதை கெட்டும். தேனு, ஏன் தேனு நீ இப்படி பண்ற? ஏய், நீ முதல்ல என் கூட வா. இனிமே இதுங்க யாரும் நம்ம யாரும். இந்த துரோகிங்க கூட எல்லாம் நீ வளரணும்னு எந்த அவசியமும் இல்ல தானியா. வா முதல்ல என் கூட. தேனு, தேனு, வேணாம் தேனு. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கெட்டும். வா போலாம். தேனு, வேணாம் தேனு, சொன்ன கேளு. நான் வேணும்னு செய்யல மாயா. கொலை பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்ல. அவ வினைய அடிச்சு கட்டி போட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவ என்ன அடைய பார்த்தான். என்கிட்ட அத்து மீறி நடக்க முயற்சி பண்ணான். எனக்கு அப்ப வேற வழியே தெரியல மாயா. அங்க நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கவும் வினைய காப்பாத்தவும் நான் அவனை தள்ளி விட்டுட்டேன். ஆனா அவன் எதிர்பாராத விதமா அவன் செவுத்துல மோதி அப்படியே செத்துட்டான். ஐயோ ஐயோ, நான் இத வேணும்னு செய்யல மாயா. வேணும்னு செய்யல. நான் வேணும்னு செய்யல மாயா. மாப்பிள்ள, மனசு கஷ்டமா இருக்கா? இந்த மாதிரி செல்லுக்குள்ள உட்கார வச்ச விட கஷ்டமா தான் இருக்கும். வினய், மாம்ச மித்ராயா, என்ன மித்ரா, எதுக்கு இப்ப இங்க வந்த? வீட்டுல குழந்தைங்களை தனியா விட்டுட்டா வந்த? பின்ன நான் வராம எப்படியோ போகட்டும்னு வீட்டுல உட்கார்ந்திருக்க சொல்றீங்களா? ஐயோ மித்ரா, நான் அப்படி சொல்லல. இந்த சூழ்நிலையில போய் நீ எதுக்கு ஸ்டேஷனுக்குலாம் வரணும்? சரி, அழாத மித்ரா, தைரியமா இரு. இல்லங்க, என்னால முடியல. நான் தானே என்ன மித்ரா, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, புரியுதா? என்ன நடந்தாலும் லாயர் மாயா பாத்துப்பாங்க. ஏண்டா மாப்பிள்ள,
இதுக்கு மேலே அந்த மாயாவை நம்பணுமா? என்ன நம்பாம வேற யார நம்ப போறீங்க? வேற யாரையாவது நம்பிட்டு போறோம். நான் மாயா கூட தான் வந்தேன். அவங்க தான் உங்ககிட்ட கேஸ எப்படி மூவ் பண்றதுன்னு பேசணும்னு சொன்னாங்க. சரி, நல்லதுதான். மாயா, நானே முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அன்பு ஏதோ ஆதாரம் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன ஆதாரம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன ஆதாரம்? நீங்க 2 பேரும் மகாபலிபுரம் ரெசார்ட்ல இருந்து டெட் பாடி மாதிரி ஒன்னு பெட்ஷீட்ல கட்டி யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போனது வீடியோவா பதிவாயிருக்கு. அதுவும் அது அன்பு கையில கிடைச்சிருக்கு. அத வச்சுதான் அவர் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்காரு. இத வச்சே உங்க 2 பேரையும் போலீஸ் கஸ்டடியில வைக்க முடியும். அதுவும் இல்லாம அந்த பார்சல்ல என்ன இருந்துச்சுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணாம உங்க 2 பேரையும் பெயில் எடுக்கிறது கஷ்டம். இதுக்கு மேலயும் நீங்க எல்லாரும் என்கிட்ட நடந்ததை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையை சொன்னாதான் கோர்ட்டுக்கு போறப்போ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். மாயா, எது உண்மை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஏதோ ஃபேக் வீடியோ வச்சுட்டு மிரட்டுறாரு, அவ்வளவுதான். சார் ப்ளீஸ், எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி செஞ்சா இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்கி உங்களை நான் வெளியே கொண்டு வரேன். உண்மையாவா? கண்டிப்பா என்னால முடியும். மாயா, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, அதான் வேணும். எதுவுமே பண்ணக்கூடாதா? உங்க 2 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் நீங்க உண்மைய போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது. ஆமா, உண்மையை சொல்ல நாங்க பைத்தியம் பாரு. ஏதோ புதுசா ஐடியா கொடுக்குற மாதிரி. நாங்க ஏற்கனவே அந்த முடிவுல தான் இருக்கோம். அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க, உண்மைய வெளியே கொண்டு வர என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா நிக்கணும். இப்போதைக்கு இத மட்டும் நீங்க பண்ணுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பார்க்க போறீங்க? சொல்றேன் சார். கார்த்திக் உன் வைஃப் மித்ரா மேல ஆசைப்பட்டு கடத்தல் கட்டாய கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான். உங்களை பழி வாங்கணும் தான் அந்த கார்த்திக் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். நீ என்னமோ இப்ப என்கிட்ட வந்து உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. சார், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா அது எல்லாமே 6 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவன் யாரோ நாங்க யாரோ, எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் இதுதான் சார் உண்மை. இல்ல வினய், உண்மை இது இல்ல. ஜெயில இருந்து வந்த கார்த்திக் நீங்க மகாபலிபுரத்துல ரெசார்ட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்திருக்கான். இல்ல. நீங்க ஸ்டே பண்ண அதே ரெசார்ட்ல அவனும் ஸ்டே பண்ணிருக்கான். இல்ல. யாரும் இல்லாதப்போ மித்ரா கிட்ட அத்துமீற பார்த்திருக்கான். இல்ல. அப்ப நடந்த தள்ளுமுள்ள உங்களாலதான் கார்த்திக் செத்துருக்கான். இல்ல இல்ல இல்ல, நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கல. இங்க பாருங்க, இது எல்லாமே உங்களோட தேவையில்லாத கற்பனை. சும்மா எல்லாமே கட்டுக்கதை. தேவையில்லாம கட்டதை கிரியேட் பண்ணி நல்லா இருக்கு எங்களோட ஃபேமிலியை பிரிச்சிடலான்னு பாக்குறீங்களா? வினய், எல்லா அக்யூஸ்டுக்கும் ஃபேமிலி செட்டில்மெண்ட்ஸ் இருக்கதான் செய்யும். அதுக்காக கொலை பண்றவனை எல்லாம் வெளியே நடமாட விட முடியுமா சொல்லு? அன்பு சார், நீங்க சொல்ற மாதிரி நான் கொலை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அது ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எதையோ பெட்ஷீட்ல கட்டி நானும் மாம்சம் எடுத்துட்டு போனேன்னு சொல்ல வரீங்க, அவ்வளவுதானே? அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வினய், நீ என்னதான் லாஜிக்கா பேசினாலும் சரி, நீதான் இந்த கொலையை பண்ணிருக்கேன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா. மிஸ்டர் ஏஎஸ்பி, அது உங்களால முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் அந்த கொலையை பண்ணவே இல்லையே.
அந்த வீடியோல எல்லாம் கரெக்டா தெளிவா இருக்கே. எனக்கு புரியல. நான் கையும் கழுவுமா பிடிச்சதுக்கு அப்புறமும் அவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நீயும் நம்ப மாட்டேங்கிற. அப்போ நான் என்ன பைத்தியக்காரனா? ஏய், என்ன சிரிக்கிற? இங்க பாரு அன்பு, உனக்கு வேணும்னா அந்த வீடியோ உண்மையா இருக்கலாம். ஆனா அத மட்டுமே வச்சுக்கிட்டு வினய் தான் கொலை பண்ணாருன்னு சொல்ல முடியாதுல்ல. இது உனக்கும் தெரியும். அதனாலதான் நீ டென்ஷனா இருக்க. மண்ணாங்கட்டி, நாளைக்கு கோர்ட்ல அவனை எப்படி சிக்க வச்சு காலத்துக்கு உள்ள தூக்கி போடுறேன்னு மட்டும் பாரு. நீ என்ன வேணாலும் செய்யணும்னு நினைக்கலாம், ஆனா நாளைக்கு கோர்ட்ல உனக்கு எதிரா நிக்க போறது மாயா அன்பரசன். நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி இந்த கேஸ சுக்கு நூறா உடைச்சு வினய் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு அவரை ரிலீஸ் பண்ணி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓ, சவாலா? ஆமா, ஆனா இது ஒண்ணும் புதுசு இல்லையே. நமக்குள்ள ஆல்ரெடி இருந்த சவால் தானே. ஆதாரத்தோட அரெஸ்ட் ஆனதுமே நீ தோல்வியை ஒத்துக்குவேன்னு நினைச்சேன். மிஸ்டர் அன்பு, கோர்ட் சொல்ற வரைக்கும் யாரும் குற்றவாளி இல்ல, அவங்க வெறும் சஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதனால ரொம்ப உணர்ச்சி வசப்படாம நாளைக்கு கோர்ட்ல என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு பாருங்க. என் செல்ல குட்டி, பை. மித்ரா, விடு மித்ரா. இந்த விஷயத்துல நம்ம கருத்து சொல்ல ஒண்ணுமே இல்ல. என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் அவங்க தானே அவளோட ஃபேமிலி. ஆமா, விக்ரம் என்ன பண்ற மித்ரா? அதுதானா? ஆனா பரவாயில்ல, நான் சமாளிச்சிட்டேன். அவனுக்கு இதெல்லாம் ஒன்னும் புரியல, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் அங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவனை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவன் இப்ப எதுக்காம போய் ஹாஸ்டல்ல சேர்த்த? பாவம், சாப்பாடெல்லாம் அங்க எப்படி இருக்குமோ, கஷ்டப்பட போறாமா அவன். அவன் வயசுக்கு போலீஸ் கேஸ், கொலை, இதெல்லாம் ரொம்ப ஹெவியான விஷயம். நாம இதெல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவன் வீட்ல இருந்து பாத்துட்டு இருந்தானா நல்லா இருக்காது. அப்புறம் அது வேற விதமா பாதிப்பை ஏற்படுத்திருமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. அதான் ஸ்கூல்ல பேசி கொஞ்ச நாள் சேஃபா ஹாஸ்டல்ல இருக்கட்டும்னு அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ சொல்றது சரிதான். ஆனா ஹாஸ்டல்லாம் அவனுக்கு செட் ஆகுமா மித்ரா? சின்ன பையன் மித்ரா அவன். அதெல்லாம் அவன் இருந்துப்பாங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ வெளியில எப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருப்பேன்னு தெரியும் மித்ரா. நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமா எல்லாமே மாறிடும். நான் நிரபராதி நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவேன். தானியா கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவா. மறுபடியும் நம்ம தானியா, விக்ரம், நீ, நான் சந்தோஷமா இருக்க போறோம். அது கண்டிப்பா நடக்கும் மித்ரா, என்ன நீ நம்பு. நம்புறது மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி. ஏழுமலை, கண்டிப்பா சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இது என்ன நடந்துச்சு? மித்ரா, மித்ரா. மாயா, பதறாத. அத பத்தி கேட்கதான் நான் உனக்கு போன் பண்ணேன். எனக்கு மித்ரா கிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. இடமும் இப்படி கண்ணா பின்னான்னு கிடக்க. நான் மித்ரா உன்னை எதுவும் பார்க்க வந்திருப்பாங்களோன்னு நினைச்சேன். கடைசியில அதுவும் இல்ல. இந்த சூழ்நிலையில
அவங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் இரு, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நான் தான் பாத்துட்டேன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் இரு, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நான் தான் பாத்துட்டேன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் இரு அன்பு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இரு. மாயா, மித்ரா, அன்பு, என்ன அன்பு, எல்லா இடமும் இப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அன்பு. யார் இப்படி பண்ணிருப்பாங்க? மாயா கொஞ்சம் இரு, பதறாத. ஆமா, நேத்து நீ மித்ராவை மீட் பண்ணப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது த்ரெட்டன் இருக்கு, யாராவது மிரட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. வினய் சார் அரெஸ்ட் ஆனதுனால அவங்க ரொம்ப படபடப்பா இருந்தாங்க. எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்தபடி வேற எதுவுமே அவங்க என்கிட்ட சொன்னாங்க. மித்ராவுக்கு இருந்த ஒரே ஆபத்து கார்த்திக். எந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கிறது? இந்த செல்லுக்குள்ள உட்காந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் யோசிச்சாலும் மண்டை வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்கிற யாரோ கடத்ததை எப்படிமா யோசிக்க முடியும்? இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறது? மாம்சு, அதான் மாம்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாயா, நான் நல்லா யோசிச்சுட்டேன் மாயா. எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த அளவுக்கு இறங்கி கெடுதல் நினைக்கிற அளவுக்கு எந்த எதிரியுமே இல்ல மாயா. இதுல கண்டிப்பா வேற ஏதோ தான் நடந்திருக்கணும். ப்ளீஸ் மாயா, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்களேன். ஓகே சார், ஓகே, நான் என்ன செய்யறதுன்னு பாக்குறேன். நம்ம லீகலா மூவ் பண்ணலாம். நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வரேன். மாயா, என்ன மாயா சொல்றீங்க? லீகலா போறதுக்குலாம் அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? என்னால யோசிக்க முடியல மாயா. இந்த கம்ப்ளைண்ட் தரதுலாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் மாயா, எனக்கு சீக்கிரமா மித்ராவை கண்டுபிடிக்கணும். அவன் எங்க இருக்கா, என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. சார், நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் தப்பா நடந்திருக்காதுன்னு நம்ம நம்பிக்கையோட இருப்போம். உங்க கேஸ் நடந்துட்டு இருக்கிறதால கண்டிப்பா போலீஸ் மித்ராவை தேடுறதுல வேகமா தான் இருப்பாங்க. அப்படியே வேகமா இல்லைனாலும் அவங்கள வேகமா செயல்பட வைக்க நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ள, மித்ராவை யாரா கடத்திருப்பாங்க? சார், கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும். கொஞ்சம் பேப்பரும் பென்னும் தரீங்களா? இதுவா? தேங்க்யூ சார். இருக்கட்டும் மேடம். சார், இதுல சைன் பண்ணுங்க. இந்தாங்க மாயா. சார், நான் எல்லாமே பேசிட்டேன். இன்னும் 24 ஹார்ஸ்ல மித்ராவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. 24 ஹவர்ஸா? அது வரைக்கும் மித்ரா என்னன்னு தெரியாம நான் என்ன பண்ணுவேன் மாயா? சார், நமக்கு வேற வழி இல்ல சார். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாப்போம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க ப்ளீஸ். அவங்களை யாரோ கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போனும் ரீச் ஆகல சார். மித்ரா, நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? ஏன் என்ன இப்படி தவிக்க விடுற? நீ வெளியில பத்திரமா இருப்ப நம்பி தானே நான் தைரியமா உள்ள வந்தேன். நான் இல்லாம 6-7 வருஷம் தனியா வாழ்ந்த நம்ம பையனை வளர்த்தவளாச்சே நீ. இல்ல, நான் பார்க்க மாட்டேன்.
டேய் மாப்ள நான் டேய் இதை பார்க்கணும். டேய் பயப்படாதடா அது மித்ராவா நான் இருக்காதுடா பார்க்க மாட்டேன், முதல்ல வாங்கி பாருடா நான் பார்க்க அது மாட்டேன். மித்ராவா இருக்காதுன்னு சொல்றேன்ல வாங்கி வினய், பாரு please வாங்கி பாருங்க. பாரு சும்மா பயப்பட்டுட்டு கண்டிப்பா மித்ராவா இருக்காது வேற யாரோ இந்த சேலை இதுக்கு முன்னாடி நான் மாப்பிள இந்த புடவை நீ மித்ராவுக்கு வாங்கி கொடுத்த புடவை மாதிரி இருக்குடா வாட்? அப்ப இது மித்ரா தானா? இல்ல இல்ல அது மித்ரா இல்ல. கண்டிப்பா அது மித்ராவா இருக்காது. மாப்பிள அப்ப அந்த புடவை மம்ச வைத்தியமா நீ உலகத்துல அந்த மாதிரி ஒரு சாலை தான் இருக்குமா? கண்டிப்பா அது வேற யாரோ மித்ராவால இருக்காது. வினய், தயவு செஞ்சு என் கூட வந்து பாடி நேர்ல பார்த்த அடையாளம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது மித்ராவா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நேர்ல பார்த்தா தானே தெரியும். ப்ளீஸ் என் கூட வாங்க. போய் பார்த்துடா மாப்பிள வினய், எப்படி மித்ரா இல்லைன்னு சொல்றீங்க? மித்ரா இல்ல சார். மித்ராவுக்கு கண்ணு காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கும். இவகிட்ட அந்த மச்சம் இல்ல சார். அது சொன்னல சார். என் மித்ரா இல்ல சார். வேற யாராவது இருப்பாங்க. வேற யாரோ தான் சார். கண்டிப்பா என் மித்ரா கூட ஆயிருக்கா சார். ஒண்ணு இருக்காது. கண்டிப்பா ஒண்ணு இருக்காது. என் மித்ரா வேற எங்கேயோ தான் இருக்கா. எழுமல. ஓகே சார்.